இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் பிரதான செய்தி அறிக்கையுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நல்லத்தண்ணி ஹெமில்டன் வனப்பகுதியில் காணாமல் போன 5 தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுப்பு. முப்படையிலிருந்து தப்பிச் சென்ற 1675 உறுப்பினர்கள் பொது மன்னிப்பு காலத்தில் மீள சரணடைந்துள்ளனர். பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளவர்களை சந்திக்க தொழில் ஆணையாளர் இன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு விஜயம். அலெப்போவில் ராணுவ நடவடிக்கைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள தஜிகிஸ்தான் ஜனாதிபதி இமோமாலி ரமோன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை தஜிகிஸ்தான் ஜனாதிபதி நேற்று மாலை சபாநாயகர் கரு ஜெயசூரியவையும் சந்தித்தார். பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள தஜிகிஸ்தான் ஜனாதிபதி இமோமாலி ரமோன் இன்று நாட்டிலிருந்து புறப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் தஜிகிஸ்தான் ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதிநிதிகள் இன்று காலை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்திக்க உள்ளனர். நல்லத்தண்ணி ஹெமில்டன் வனப்பகுதிக்கு சுற்றுலா சென்ற நிலையில் காணாமல் போன 2 பெண்கள் உட்பட 5 பேரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவர்களை தேடுவதற்காக 3 ராணுவ குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன தெரிவித்தார். நேற்று முன்தினம் இரவு 2 பெண்களும் 3 ஆண்களும் இவ்வாறு சுற்றுலாவில் ஈடுபட்ட நிலையில் காணாமல் போயுள்ளனர். மேலும் ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் சுற்றுலாவில் ஈடுபட்ட இடங்களை கண்காணிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. லட்சப்பான வாலமலை தோட்ட முகாமையாளரின் மகன் உட்பட 5 காணாமல் போயுள்ளனர். இவர்கள் சிவனொளி பாதமலைக்கு சென்றுவிட்டு பின்னர் ஹெமில்டன் காட்டிற்குள் சுற்றி பார்க்க சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ஹம்பாந்தோட்டை துறைமுக ஊழியர்கள் இன்றும் தொடர்ச்சியாக பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். துறைமுக அதிகார சபையில் தம்மை இணைக்குமாறு கோரி ஹம்பாந்தோட்டை துறைமுக ஊழியர்கள் சிலர் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் இன்று 8வது நாளாகவும் தொடர்கின்றது. நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு எடுக்கப்படும் முயற்சியினால் தமது தொழில் தொடர்பில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தே இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பொது மன்னிப்பு காலத்தில் ராணுவத்தில் இருந்து சென்றுள்ள 1648 ராணுவ வீரர்கள் சரணடைந்துள்ளனர். இதன்போது 1314 பேருக்கு ராணுவத்திலிருந்து விலகுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன குறிப்பிட்டார். இவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு சரணடைந்தவர்களில் 161 பேர் விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இடைவிடாமல் முன்னோக்கி செல்லும் மக்கள் சக்தி இன்னும் 100 நாட்களுக்கு. மக்கள் சக்தி 100 நாட்கள் 2வது கட்டத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். இலங்கை வங்கியின் கணக்கிலக்கம் 90144512. நேஷன்ஸ் ட்ரஸ்ட் கணக்கிலக்கம் 10011112335. மக்கள் சக்தி 2வது கட்டம். ஒன்றிணைவோம், நாட்டை கட்டியெழுப்புவோம். The first step. சுப உபந்தினிයක් වේවා. இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். Happy birthday. The first step. A united Sri Lanka. A brighter tomorrow. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தி. வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.